வணக்கம். உங்கள் வீட்டில் எல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா தயவு செய்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எந்த காரணத்திற்காகவும் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு அனுப்பி வைக்காதீர்கள். பேராபத்தில் போய் முடியும். அதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் ஒரு செய்தி நேற்றைய தினம் வெளியாகியிருக்கிறது. ஒரு 24 வயது ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞன், அவனுடைய பெயர் அனந்து அஜி, கேரள மாநிலத்தில் கோட்டை மாவட்டத்தில் வஞ்சிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய சாமக்காலா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தை சார்ந்தவர் தான் இந்த அனந்து அஜி. இவர் நேற்றைய தினம் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்திய மக்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டியிருக்கிறது. அவர் எழுதுகிறாரு, நான் தற்கொலை செய்து கொள்வது பெண்ணாலோ காதல் விவகாரத்தாலோ கடன் பிரச்சனையாலோ அல்ல. எனது பதட்டம் மற்றும் மனச்சோர்வு காரணமாக நான் இதை செய்கிறேன். எனக்கு பல நபர்கள் மற்றும் ஒரு அமைப்பை தவிர வேறு யாரிடமும் கோபமில்லை. அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம். என் தந்தை என்னை அதில் சேர கட்டாயப்படுத்தினார். ஆர்எஸ்எஸ்ஸில் பல உறுப்பினர்களால் நான் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானேன். ஆர்எஸ்எஸ் முகாம்களில் பாலியல் மற்றும் உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் பரவலாக இருக்கிறது. இதற்கு என்னிடம் சமர்ப்பிப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. பலர் இதை நம்பாமலும் போகலாம், ஆனால் இது உண்மை. எந்த காரணத்திற்காகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்குள் பிள்ளைகளை அனுப்பாதீர்கள். இதான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதம். இதை எழுதி வச்சுக்கிட்டு அவர் இன்றைக்கு தற்கொலை செய்திருக்கிறார். சின்ன வயதிலிருந்தே இவர் செல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஷாகாக்களில் இவருக்கு தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழ்ந்திருக்கிறது. இப்போது ஏன் சின்ன பிள்ளைகளை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க இல்லையா? இதான் ஒரு உளவியல் ரீதியான உண்மை. அதனால தான் பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பல பேர் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இன்றைக்கு 24 வயது இளைஞர், ஐடியில் வேலை செய்யக்கூடிய பையன், நல்லா சம்பாதிக்கிற பையன், நல்லா வாழ வேண்டிய ஒரு பையன், ஆர்எஸ்எஸ்காரர்களால் துன்புறுத்தப்பட்டு, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு, இன்றைக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். இந்த செய்தி வெளிவந்திருக்காது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இளைஞர் அமைப்பு, டிஒய்எஃப்ஐ என்று சொல்கிறோம் இல்லையா, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அவங்க தான் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு இன்றைக்கு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்காரன், இதுக்கு காரணமான ஆர்எஸ்எஸ்காரங்களையெல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நாட்டையே உழுக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. மோடி ஒரு வார்த்தை பேசலை, அமித்ஷா ஒரு வார்த்தை பேசலை. 100ஆவது வருடத்தில் நாங்கள் அப்படி இப்படின்னு வீரமுழக்கம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய மோகன் பகவத் கள்ள மௌனம் பேசி கொண்டிருக்கிறார். பத்திரிகைகளும் இதை பற்றி எதுவுமே பேசலை. அப்போ இவ்வளோ பெரிய கொடூரமான நிகழ்வு இது இவருக்கு மட்டுமல்ல. இன்றைக்கு இந்த டிஒய்எஃப்ஐ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் முகாம்களில் இது சர்வசாதாரணமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே நாளில் இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ஒரு கொலை வழக்கில் இந்து மகாசபை என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பு இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ்க்கு ஏராளமான கிளை அமைப்புகள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்து மகாசபையினுடைய பெண் தலைவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன விஷயம்னு பாருங்கள். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் இருசக்கர வாகன விற்பனை நிலையம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் குப்தா. இவர் நேற்றைக்கு கடையில் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு அவர் சம்பவ இடத்துல இறந்து போகிறார். நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலலாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக இந்த துப்பாக்கியால் சுடப்படக்கூடிய நிகழ்வு, கண்டவங்கிட்டெல்லாம் துப்பாக்கி இருக்கக்கூடிய அதெல்லாம் சாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. இந்தியாவிலேயே மிக மிக மோசமான கிரைம் ரேட், அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் மோடி, அமித்ஷா, யோகியினுடைய உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண பஸ்ஸில் போகும்போதே துப்பாக்கியால் சுட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறான். சரி, இவரை எதற்காக கொலை செய்தார்கள்? யார் கொலை செய்தார்கள்? அங்கே தான் ஒரு சம்பவம் வெளிவருகிறது. என்ன அப்படின்னா, இந்த இந்து மகாசபை என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பு இருக்கு இல்லையா, இதில் ஒரு பெண் தான் தலைவராக இருக்காங்க. அவங்க பேர் உங்களுக்கு தெரியும், பூஜா ஷகுன் பாண்டே. பூஜா ஷகுன் பாண்டேங்கிறதும்
நமக்கு ஒரு வீடியோ டக்குன்னு நம்ம மனசில் தான் ஞாபகம் வரும். என்ன? காந்தியார் கோட்சேயால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் 1940களுடைய இறுதிகளில். ஆனால் இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலால் காந்தி சுட்டு கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு வீடியோ, என்ன வீடியோ? காந்தியினுடைய புகைப்படம். அதில் துப்பாக்கியால் காந்தியை சுட்டு கொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய புகைப்படம், வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய பெயர் தான் நான் ஏற்கனவே சொன்ன பூஜா ஷகுன் பாண்டே. இந்த பூஜா ஷகுன் பாண்டேவும் இவருடைய கணவராக இருக்கக்கூடிய அசோக் பாண்டேவும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட எப்படின்னா, ராஜஸ்தானுக்கு ஓடுறாங்க. எப்பவுமே தப்பி பிழைக்கிறதுல ஆர்எஸ்எஸ் காரணம் மாதிரி தப்பி ஓடுறது, தப்பி பிழைக்கிறது, நாக்கை நக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அவன் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். ஓடுறான், ஓடி பிழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானுக்கு ஓடும்போது தான் கடக்குன்னு தூக்கிட்டாங்க. எப்படியோ நல்ல வேலை தூக்கிட்டாங்க. தூக்கி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க வேலை என்னென்னு அதுதான் இன்னும் ஆச்சரியம். இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதில்ல. இவனுங்க வேலை என்ன அப்படின்னா, கொஞ்சம் குண்டர்களை கையில் வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் தலித் மக்கள், முஸ்லீம் மக்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களிடம் பணம் பறிமுதல் செய்கிறது, கந்து வெட்டி பண்ணுறது, இதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்குது. இந்த வேலையை ஒரு பக்கம் செய்கிறது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான வேலை செய்கிறது, எதையும் செய்கிறது. பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறா அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. இந்த 2 சம்பவம் நேற்றைய தினம் இந்தியாவில் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் எந்த ஊடகமும் கண்டுக்கலை. பாருங்களேன், ஆர்எஸ்எஸ் முகாம்களில் சின்ன வயதிலிருந்தே சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பல பேரால் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு என்னால் சகிக்க முடியலை, நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, நான் செத்து போகிறேன் அப்படின்னு தற்கொலை செய்கிறார் ஒருத்தர். நாடே நடுங்கி போயிருக்கிறது இல்லையா? அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் ஆன்மீகம் கற்றுக் கொடுப்ப போகிறோம், நாங்கள் நல்வழிப்படுத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நொடி வரையிலும் ஏதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் சாகாவில் இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும், அது கூட வேண்டாங்க, இந்துக்கள் எல்லோருமே சாதி மத ரீதியாக பல வேறுபாடுகள் இருந்தாலும் அப்படிலாம் இல்லை, அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம போராடணும், நமக்குள்ள மதம் சாதியெல்லாம் இருக்கக்கூடாது, நாம் எல்லோரும் ஒன்று அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் பார்க்க முடியுமா? அங்கே எதுக்காக கூப்பிட்றாங்க? சாகாக்களை எதுக்காக கூப்பிட்றான்? எங்கள் ஊரில் உண்டு, எத்தனையோ சாகாக்கள் உண்டு, நான் பார்த்துருக்குறேன். சரி, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இந்த இடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பாகவதோ, என் ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் வளர்க்கப்பட்டேன், அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறதா இன்னமும் இந்திய மக்களை பெருமளவில் இல்லையா வருத்தப்பட செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எப்படி இருப்பினும் நான் முதல்ல சொன்னதை மீண்டும் ஒரு முறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தை சார்ந்த தாய்மார்களிடமும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், ஆர்எஸ்எஸ் சாகாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்பாதீர்கள், அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.